நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வேலூரில் வேட்பாளர் சோனியாவிற்கு ஆதரவாக தேர்தல் பரப்புரை செய்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். நம்புவீங்க? ஒரு பாலை சூடா காய்ச்சி பூனையை குடிக்க விட்டீங்கன்னா அது சுற்றுச்சுன்னா வாழ்நாள் கடைசி வரை வெள்ளையா எதை பார்த்தாலும் கிட்ட வராது. ஒரு தடவை சூடுபட்ட பூனையே வராதுன்னா இந்த தமிழ் மக்களுக்கு ஒரு சூடு சொரண ஒன்று வரணுமா வர வேணாமா? எத்தனை காலத்திற்கு? அறிவார்ந்த என் அன்பு சொந்தங்கள் சிந்திக்கணும். இந்த தேர்தலை நீங்கள் வழக்கம் போல வாக்கு செலுத்தி கடந்து போது போல கடந்து போகாமல் வரலாறு உங்களுக்கு தந்த கடமையாக காலம் கையளித்திருக்கிற பொறுப்பாக நீங்கள் இதை உணர்ந்து கொண்டு நீங்க வேலை செய்யணும். இந்த தேர்தலை உங்கள் வாக்கு என்பது மிக வலிமை மிக்க ஒரு ஆயுதம், கருவி. எல்லாவற்றையும் புரட்டி போட முடியும். உங்கள் ஒற்றை விரலால் இந்த நாட்டில் மிகப்பெரிய மாறுதலை உண்டு பண்ண முடியும் என்கிற எண்ணம் உங்களுக்கு வரணும். அதைத்தான் அவன் சொல்றான், மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி வரணும்ங்கிறான். அண்ணல் காந்தியடிகள் என்ன நமக்கு கற்பிக்கிறார்? நீ இந்த உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர நினைக்கிறியோ அந்த மாறுதலை உன்னிலிருந்து தொடங்குங்கிறார். உங்கள் மகன் நான் எண்ணிலிருந்து தொடங்குகிறேன், என் தங்கை தன்னிலிருந்து தொடங்குகிறாள், என் முன்னாடி நிற்கிற என் பிள்ளைகள் தங்களிலிருந்து தொடங்குகிறார், நாம் எல்லோரும் நம்மிலிருந்து தொடங்குவோம். அதுதான் மாற்றம், அதுதான் புரட்சி. உலகில் எல்லாம் இப்படித்தான் தொடங்கி இருக்கிறது அன்பு சொந்தங்களே. எவ்வளவு பெரிய கோலமானாலும் ஒரு புள்ளியில் தான் தொடங்கணும். எவ்வளவு பெரிய காவியமானாலும் ஒரு எழுத்தில் தான் தொடங்கணும். எவ்வளவு பெரிய சமுத்திரமானாலும் ஒரு துளியில் தான் தொடங்கணும் என் அன்பு சொந்தங்களே. அதனால் நாம் தொடங்குகிறேன், நீங்கள் தொடங்குங்கள், நாம் தொடங்குவோம். தானாக வரும் மாறுதல். அதைத்தான் நம்முடைய தாத்தனை பட்டுக்கோட்டை பாடுறான். தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா, தனி உடைமை கொடுமையில் சீர புரட்சி செய்யடாங்கிறான். இந்த மாறுதல் ஒன்றுதான் நமக்கு ஆறுதலும் தேர்தலும். அதற்குத்தான் இந்த தேர்தல் வருகிறது. அதை நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் உங்கள் அன்பு பிள்ளைகளின் விருப்பமும் வேண்டுகோளும். நாங்க வாழ்நாள் முழுக்க நாங்க ரெட்டலைக்கு தான் போடுவோம். நாங்க சுடுகாட்டுக்கு தான் போடுவோம். இதுக்கு தான் போடுவோம், உதயசூரியனுக்கு தான் போடுவோம். எங்களை தூக்கி சுடுகாட்டில் தான் போடுவோம்னு போட்டீங்க 60 வருஷமா. புரட்சியாளன் சேகுவராயன் அன்பு சொந்தங்களே தன் நண்பர்களோடு உட்கார்ந்து அரசியலை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கிறான். அவன் அர்ஜென்டினா, ஆனால் அவன் போராடி செத்தது கியூபா விடுதலைக்கு. அவன் தான் சொன்னான், உலகத்தில் எந்த நாடு அவன்கிட்ட கேட்கிறான், இந்த கியூபா உன் தாய் நாடா? நீ அர்ஜென்டினா, நீ ஏன் தாய் நாட்டு இந்த கியூபா விடுதலைக்கு போராட வந்தா என்று கேட்கும்போது அவன் சொல்றான், உலகத்தில் எந்த நாடு